பொதுவாக ரீசைக்ளிங் என்னன்றது நிறைய பேருக்கு இங்கே சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த பாட்டில் வந்து கொடுக்குறீங்க, ஓகே, காயலாங்கல்ல கொடுக்குறீங்க. 1 kg வந்து 20 rupees, சரிங்களா? 15 to 20 rupees, சில இடங்களில் 10 ரூபாய். டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ரேட் வந்து அதுக்கு ஏற்றபடி மாறும். டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான். கோல்டு ரேட்டு மாதிரி தான் இதுவும் டெய்லி ரேட் ஏறி இறங்கும். கோல்டு, சிக்கனு அண்ட் இதுவும் டெய்லி ரேட் ஏறி மாறும். சே பூஜா வந்து இது பக்கத்தில் இருக்க காயலாங்கல்ல கொடுக்குறாங்க அப்படின்னா இது 1 கிலோக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20 ரூபாய்க்கு உங்கள் கையில் 20 ரூபாய் கொடுப்பாங்க. மணிகண்டன் காயலாங்கடை, சரிங்களா? மணிகண்டன் காயலாங்கடை வந்து அங்கேருந்து வந்து கௌதம் ரீசைக்கிளர். ஸோ மணிகண்டன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து இதை வந்து 25 ரூபாய்க்கு வந்து விற்றுருவார். எவ்வளோ? இந்த ஒரே கிலோவை 25 ரூபாய்க்கு விற்றுருவார், சரிங்களா? ஸோ அங்கே கௌதம் வந்து அதை 25 rupees கொடுத்து இந்த 1 kg வாங்கி வச்சுக்கிறார். இவர் என்ன பண்ணுவார், கௌதம் என்ன பண்ணுவார்னா இதை பெயில் பண்ணுவார். பெயிலிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி பண்ணுறாரு, சரிங்களா? அந்த ஸ்கொயர் மாதிரி பண்ணுவாங்க, அதை ஃபுல்லாக கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது இப்போ தக்கையாக இருக்கும்ல, இது வெயிட்டே இல்லாமல் இருக்கும்ல, அப்போ இதை கம்ப்ரெஸ் பண்ண யோசிச்சு பாருங்க. அந்த கியூபிக்கலில் கிட்டத்தட்ட ஒரு 30 to 50 கிலோ இருக்கும்.